அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் அல்லவரை வணக்கம். தங்களுக்கு என்ன வேண்டும்? ஒருவனுடைய நற்பண்பு எப்பொழுது கெடும்? ஒன்றாயினும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயில் நன்றாதாகிவிடும். ஒரே ஒரு உரை அவன் தீய சொற்களை பயன்படுத்தி வார்த்தைகள் பேசுவானானால் அவன் இதுவரை செய்து வந்த அனைத்து நன்மை அறங்கள் எல்லாம் கெட்டு போய்விடும். அதனால் சொற்களை பயன்படுத்துகின்ற பொழுது தீச்சொற்கள் இல்லாமல் பயன்படுத்துங்கள் என்று குறிப்பிடுகிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் விழுந்தது போல் அனைத்துமே தீயமையாக மாறிவிடும், எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் என்ற கருத்தில் அதை கூறியிருப்பார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.